Taste the Daily. பேரணியாக சென்று பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேளாண் விஞ்ஞானிகள் வயலில் ஒரே பயிரை சாகுபடி செய்தால் நிலத்தின் தன்மை மாறி குறைந்த அளவே விளைச்சல் கிடைக்கும் என கூறிடும் நிலையில் திருச்சி வருவாய்த்துறை நீதிமன்ற நீதிபதி நெல்லை தவிர வேறு பயிர்களான வாழை, கரும்பு, வெற்றிலை சாகுபடி செய்தால் நிலத்திற்கு கேடு விளையும் என கூறியது சர்ச்சையானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகளை காவல்துறையினர் தாக்கி அத்துமீறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வருவாய்த்துறை நீதிமன்ற நீதிபதியை பணி நீக்கம் செய்து விவசாயிகளை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். விவசாயிகள் போராடினால்தான் கிடைக்கும் என்பதற்காக போராடுகிறோம். போராடுறவங்களை காவல்துறை வச்சு தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கோதாவரியில் வருஷத்துக்கு 1330 டிஎம்சி வேஸ்டாக கடலில் விழுது. அதை திருப்பி விட வேண்டும். விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்குற வழி விவசாயி வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணோம். தண்ணியை கொடுக்கல கர்நாடகா. அதனால் கர்நாடகா மேலே 1 லட்சம் கோடிக்கு நஷ்டஈடு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கணும். அது விவசாயிக்கு 40,000 ஏக்கர் கொடுக்கணும் தமிழக முதலமைச்சர். அது வரலையும் இந்த கோஆபரேட்டிவ் பேங்கில் வாங்கின கடனை பூரா தள்ளுபடி பண்ணணும். மதுரை திருப்பரங்குன்றம் ஒன்றிய அலுவலகத்தில் வாயில் கருப்பு துணியுடன் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. குடிநீர், சாலை, சாக்கடை போன்ற முக்கிய பிரச்சினைகள் குறித்து பலமுறை அதிமுக கவுன்சிலர் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றம் ஒன்றிய அலுவலகத்தில் விரகனூர் ஒன்றிய கவுன்சிலர் பார்த்திபராஜன் தனது வாயில் கருப்பு துணி கட்டி தரையில் அமர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் மழவந்தாங்கல் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூரிலிருந்து திருவண்ணாமலை செல்வதற்காக கண்டாச்சிபுரம் வழியாக சென்ற வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதிலிருந்த 1 கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கியது. விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ய கொண்டு செல்லப்பட்டதா என்ற சந்தேகத்தில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே செல்போன் பழுதுபார்க்கும் கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. மேஸ்திரி வீதியில் செயல்பட்டு வந்த செல்போன் பழுதுபார்க்கும் கடையிலிருந்து கரும்புகை வருவதைக் கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. மதுரை மாவட்டம் கள்ளக்குடியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பாரபட்சமின்றி அனைவருக்கும் வேலை வழங்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்ட பணிக்கான நிதியை அதிகாரிகள் விதிமுறையை மீறி மாற்று வேலைகளுக்கு பயன்படுத்துவதால் தங்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். முன்னுரிமை கொடுக்கணும். இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரமைப்பு திட்டத்தோட நிதிகளை சிமெண்ட் சாலை அமைப்பது, கட்டடம் கட்டுவதற்கான இந்த நிதிகளை அதுக்கு ஒதுக்கக்கூடாது. குறிப்பாக மழைக்காலம் இருப்பதனால கம்மாய்களை, ஊரணிகளை, ஓடைகளை தூர்வாதுவதற்கு இந்த திட்டத்தை முழுசாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் வேலை வேண்டும் என்று சொல்லியும் இன்னைக்கு கள்ளுக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக காத்திருக்கும் போராட்டம் நடத்தியிருக்கோம். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நீர்நிலைகளை சுத்தப்படுத்த 108 கோடி ரூபாய் செலவு செய்ததாக மாநகராட்சி கூறுவது முற்றிலும் பொய்யானது என விவசாயிகள் பரபரப்பு புகார் அளித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் மஞ்சள் நீர் கால்வாய் மற்றும் நத்தப்பேட்டை ஏரியை சுத்தப்படுத்த 108 கோடி ரூபாய் செலவு செய்ததாக காஞ்சிபுரம் மாநகராட்சி பொய்யான தகவலை கூறுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டு வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஆனி மாத கோடை விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. விருசம்பட்டியில் அமைந்துள்ள சந்தன மாரியம்மன் மாடசாமி கோவிலின் ஆனி மாத கோடை விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.
தேனி அருகே டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்யக் கோரி கண்களில் கருப்பு துணி கட்டி பெண்கள் போராட்டம் நடத்தினர். போதிபுரத்தில் குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது. இங்கு வரும் மதுப்பிரியர்கள் சாலையின் 2 புறங்களிலும் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதாலும் சாலையில் படுத்து கிடப்பதாலும் பெண்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி பெண்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டால் கைது செய்வோம் என பெண்களை போலீசார் மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே கொப்பாட்டியம்மன் கோவிலில் 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடு போயுள்ளது. பெண்ணாடம் அருகே தீவளூர் கிராமத்தின் அருகே உள்ள கொப்பாட்டி மற்றும் ஐயனார் கோவிலின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உண்டியல், காணிக்கை மற்றும் பூஜை பொருட்கள் என 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கரூரில் கருவேல மரங்களுக்கு வைக்கப்பட்ட தீயினால் ஏற்பட்ட புகை காரணமாக பள்ளி மாணவிகள் 3 பேர் சுவாச கோளாறு ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். திருக்காம்புலியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு அருகே அகற்றப்பட்டு கிடந்த கருவேல மரங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துவிட்டு தப்பியோடினர். இதனால் ஏற்பட்ட புகைமூட்டம் காரணமாக பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 3 மாணவிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோபால்பட்டி பகுதியில் திடீரென ஏற்பட்ட வெடி சத்தத்தால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நத்தம் கோபால்பட்டி அருகே உள்ள ஐயாப்பட்டி, வேம்பார்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் காலை திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டதாக தெரிகிறது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளில் இருந்து உடனடியாக வெளியேறினர். திரும்பி வந்து பார்த்தபோது வீடுகளில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். காலையில் ஒரு சவுண்டு வந்துச்சு. நாங்கள்லாம் கடைக்குள்ளே இருந்தோம். வெளியே வந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல. திருப்பி கொஞ்ச நேரம் கடைக்குள்ளே போகும்போது கடையெல்லாம் உருவல் விட்டுருக்கு. இதே மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வெடிச்சத்தம் கேட்டுச்சு. இது அடிக்கொருக்க அப்படி வரனால இது கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கை எடுத்து இது என்னென்னு பார்க்கணும். Taste the Daily.